தமிழக மக்களே, உடைக்கும் மக்களே, திருப்பரங்குன்றத்தில் எச் ராஜாவும் காட்டேஸ்வரி சுப்பிரமணியமும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு வன்முறை தூண்டுற அளவுக்கு அந்த போராட்டம் போச்சு. 144 தடை உத்தரவு போட்ட பிறகு அங்கே அந்த கலவரத்தை உருவாக்குனாங்க. அந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட 3000 பேர் மேலே கலந்துக்கிட்டாங்க. அந்த 3000 பேர் யார்? எச் ராஜாவுடைய வாரிசுகளா, இல்லை ஆர்எஸ்எஸ் சங்கிகளா, இல்லை காட்டேரி சுப்பிரமணியத்துடைய சொந்தக்காரர்களா அப்படின்னா இல்லை. நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்மளோட பசங்க தான் அவங்க போராட்டத்தில் நம்ம பகடக்காயாக பயன்படுத்தியிருக்கிறானுங்க. அப்போது இந்த போராட்டத்தில் நம்ம வீட்டு பசங்க ஈடுபடுறது பெரும் ஆபத்துன்னு சொல்கிறோம். எப்படி ஆபத்து அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அயோத்தியில் அங்கே ராமர் கோயில் கட்டி அங்கே நல்லா தான் இருந்தாங்க, மக்கள் பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க. அங்கே கலவரத்தை உருவாக்கி அங்கே அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி இன்றைக்கி முடிச்சிருக்கிறான். அதே போல் குஜராத்தில் கலவரத்தை உருவாக்கியிருக்கிறான். இப்போ மணிப்பூரில் கலவரத்தை உருவாக்கி நிர்வாணமாக அனுப்பியிருக்கிறான் பெண்களை. அடுத்தது திருப்பரங்குன்றத்தில் இங்கே பிரச்சனையை கிளப்பியிருக்கிறான். இப்போது அந்த திருப்பரங்குன்ற கோயிலை வச்சு கலவரத்தை உருவாக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் பார்த்திங்கன்னா நாட்டை பிளவுபடுத்துறது, மக்களை பிளவுபடுத்துறது, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு மோதலை உருவாக்குறது, இதை தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்போது இதை யார் பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளை தான் பண்ணுறான். ஒவ்வொரு தெருவாக ஆளை பிடிக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பார்ப்பனர்கள் அந்த கோயிலை முருகன் கோயிலை ஒரு பார்ப்பன கோயிலாக, குறிப்பாக சைவ கோயிலாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த கோயிலில் கும்பிட்றதுலாம் யார்? நம்மளை போல் சாதாரண மக்கள் நம்ம தான் போய் கும்பிட்றோம். விரதம் இருந்து நடந்து போய் காவடி தூக்கி அலகு குத்தி மொட்டை அடித்து இப்படி போய் கும்பிடக்கூடிய பக்தர்கள் தான் அந்த முருகன் பக்தர்களாக இருக்கிறாங்க. ஆனால் முருக பக்தர்கள் என்ற பேரில் இந்த காளி கும்பல், ஆர்எஸ்எஸ் பிஜேபி வன்முறை செய்கிற இந்த காளி கும்பல் திருப்பரங்குன்றத்தில் கோயிலுக்குள்ளேயே போயிட்டு பாரத் மாதாக்கு ஜெயின்றான், பாரத் மாதாக்கு ஜெயின்றான். அவனுடைய பிஜேபி கொடியை வச்சுட்டு இவெல்லாம் உண்மையான முருக பக்தனா அப்படின்னா இல்லை. முருக பக்தன் என்ற பேரில் அவன் முகமூடி போட்டு இன்றைக்கி கலவரத்தை தூண்டி விடுறான். இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுமான ஒரு கலவரத்தை தூண்டி விடுறான். இது ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. அதே போல் இன்றைக்கி பார்ப்பனர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த சாமி இன்றைக்கி சைவ சாமியாக மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணுறான். யோசிச்சு பாருங்கள். இந்துக்கள் ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறான். மதுரையில் பார்த்தீங்கன்னா பாண்டி கோயிலுக்கு, அந்த பாண்டி கோயிலில் நிறைய கடா வெட்டு நடத்துவாங்க. யார் வெட்டுறதெல்லாம்? எல்லாம் இந்துக்கள் தான் வெட்டுறாங்க. அப்போது இவன் சொல்கிறபடி பார்த்தாக்கா நம்ம ஐயனார் சாமி, முனிசாமி, அதே போல் காளியாத்தா, மாரியாத்தா, இந்த சாமியெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிடணும் அவன் சொல்கிறபடி பார்ப்போனா. அப்போ இது ஒரு பயங்கரமான ஒரு செயலை செஞ்சுருக்கிறான். அப்போ நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா அவன் கலவரத்தை உருவாக்குறது, பிரிவினையை உருவாக்குறது, இதுதான் அவனுடைய வேலையாக இருக்குது. இதுக்கு நம்மளோட பிள்ளைங்க பலியாகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் உங்ககிட்ட எச்சரிக்கை பண்ணுறோம். இந்த எச்சரிக்கையோட நம்ம பிள்ளைகள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகிட்ட மாட்டாமல், அந்த சங்கிகிட்ட போயிட்டு பலியாகாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனோட முன்னோட்டமாக தான் நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கிறோங்க. அப்போ இதை ஒட்டி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி வன்முறை கும்பல் நாடு முழுக்க வன்முறை செய்வாங்க அப்படின்றத ஒட்டி நாங்கள் வருகிற 12ஆம் தேதி சென்னையில் குன்றத்தூரில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அதே போல் ஆம்பூரில் இதே சமூகத்தை ஒட்டி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்கள்லாம் ஆதரவு தரணும், ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி.